வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 ஹிஸ்டரி போர்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ புக் பேக் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ரோமன் என்னன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, ஹூ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா? அல்போன்சா டி அல்புகர்க். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த following European nation was the foremost attempt to discover a sea route to India? அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல எந்த நாடு வந்து முதலா இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் செலுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகல். Third question, in 1453 Constantinople was captured by, இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி the Turks. கான்ஸ்டான்டினோபிள் வந்து யாரால கேப்சர் பண்ணப்பட்டது அப்படின்னா டர்க்ஸ்னால. Fourth question, Sir William Hawkins belonged to, actually William Hawkins வந்து எந்த கண்ட்ரில இருந்து வந்தாருன்னு கேக்குறாங்க, from England. C ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா வாஸ், அதாவது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு கேக்குறாங்க, ஃபோர்ட் கேக்குறாங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இந்த ஃபோர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ், தமிழ்நாட்டுல இருக்கு. சிக்ஸ்த் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் யூரோப்பியன்ஸ் வேர் த லாஸ்ட் டு கம் டு இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ்? அதாவது இந்தியாவுக்கு கடைசியா வந்த யூரோப்பியன்ஸ் யாருன்னு கேக்குறாங்க, ஐரோப்பியர்கள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பிரெஞ்சு தான் லாஸ்டா வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், த பிரெஞ்ச். செவன்த் கொஸ்டின், டிரான்குபார் ஆன் த தமிழ்நாடு கோஸ்ட் வாஸ் அ ட்ரேட் சென்டர் ஆஃப். இந்த டிரான்குபார் அப்படின்றது யாருடைய ட்ரேட் சென்டரா இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. டிரான்குபாருக்கு இன்னொரு அனதர் நேம் என்னன்னா தரங்கம்பாடி, தமிழ்ல சொல்லணும்னா தரங்கம்பாடி. இது வந்து இப்ப பிரசன்ட் டே மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சோ இது யாருடைய ட்ரேட் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டேனியர்களோடது. சோ ஆப்ஷன் வந்து டி, த டேனிஷ். நெக்ஸ்ட் fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொகேட்டட் இன், எந்த பிளேஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னா தேசிய ஆவண பாதுகாப்பகம். இது எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. செகண்ட் கொஸ்டின், பார்த்லோமியோ டயஸ் a Portuguese sailor was patronized by, அதாவது இந்த பார்த்லோமியோ டயஸ் வந்து யார் ஆதரிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கிங் ஜான் டூ. தேர்ட் கொஸ்டின், the printing press in India was set up by dash at Goa in 1556. அதாவது கோவால வந்து யார் பிரிண்டிங் பிரஸ் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ். ஃபோர்த் கொஸ்டின், the Mughal emperor who permitted the English டு ட்ரேட் இன் இந்தியா, இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இவர் தான் வந்து பார்த்தோம்னா அனுமதி அளித்தார் இந்தியாவில வந்து வணிகம் செய்வதற்காக. ஃபிஃப்த் கொஸ்டின், த பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு பை, இந்த கம்பெனி பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் நேம் வந்து கால்பர்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், கிறிஸ்டியன் ஃபோர், இவர் தான் the king of Denmark issued a charter to create Danish East India Company. சோ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு யார் சார்ட்டர் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ஃபோர். நெக்ஸ்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது இங்க என்ன மாதிரி மேட்ச் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணாங்க அதை மேட்ச் பண்ண சொல்றாங்க. சோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ண இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1602. இந்த டச் அப்படின்றவங்க நத்திங் பட் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். இவங்க எங்க இருந்துன்னா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்தவங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1600. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். த டேனிஷ் வந்து எங்க இருந்து வந்தவங்கன்னா டென்மார்க்ல இருந்து வந்தவங்க. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1616. இது தேர்ட் ஆப்ஷன். பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ரொம்ப லேட்டரா ஃபார்ம் ஆன ஒண்ணு. எந்த இயர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1664. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டன் சோர்சஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோபயோகிராஃபினாலே இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் புக். ஸோ புக்ல அதாவது எழுதப்பட்ட சுயசரிதை இல்லையா, அதனால இது ரிட்டன் சோர்சஸ்ல தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரூ. காயின்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சோர்சஸ், இதுவும் கரெக்ட். ஆனந்தரங்கம் வாஸ் ஏ டிரான்ஸ்லேட்டர் சர்வ்ட் அண்டர் பிரிட்டிஷ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ராங். ஏன் அப்படின்னா ஆனந்தரங்கம் வந்து டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணது கரெக்ட் தான், பட் அண்டர் பிரெஞ்சு, not British. இங்க பிரெஞ்சுல இருந்திருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும். So this is false statement. Fourth statement பார்த்தோம்னா the place where historical documents are preserved is called archives. இது correct. So this statement வந்து true. Next, fifth Roman, consider the following statements and tick the appropriate answer. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கவர்னர் நினோடி குன்ஹா மூவ்ட் போர்ச்சுகீஸ் கேபிட்டல் ஃப்ரம்
கொச்சின் டு கோவா. கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு போர்ச்சுகீஸ் கேபிட்டலை மாத்தினது நினோடி குன்ஹா தான். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், போர்ச்சுகீஸ் வேர் த லாஸ்ட் டு லீவ் ஃப்ரம் இன் இந்தியா. இதுவும் கரெக்ட் தான். இவங்க தான் லாஸ்டா இந்தியா விட்டு போனாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. The Dutch founded their first factory at சூரத். இது ராங். ஏன் அப்படின்னா டச் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்க ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மசூலிப்பட்டினம். எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. எந்த இயர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1605ல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். Fourth statement, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். So அப்ப third statement is wrong. 1, 2, 4 is correct. So option is D. 1, 2, 4 are correct. Next இங்க கொடுத்திருக்கல find out the wrong கேக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா person names கொடுத்திருக்காங்க. Persons belong to country. எந்த country அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. So first பார்த்தோம்னா பிரான்சிஸ் டே டென்மார்க் கொடுத்திருக்காங்க. பெட்ரோ கேப்ரல் போர்ச்சுகல், கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன், கால்பர்ட் பிரான்ஸ். நமக்கு தெரியும் கால்பர்ட் வந்து பிரான்ஸ் தான். பிகாஸ் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபார்ம் பண்ணது கால்பர்ட் தான். ஹாக்கின்ஸ் வந்து ஃப்ரம் பிரிட்டன், கரெக்ட். பெட்ரோ கேப்ரல் ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் போர்ச்சுகல், இதுவும் கரெக்ட். பிரான்சிஸ் டே வந்து டென்மார்க், இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன் அப்படின்னா பிரான்சிஸ் டே வந்து பார்த்தோம்னா he belong to இங்கிலாந்து, அதாவது பிரிட்டன், நாட் டென்மார்க். So this option is wrong. So நம்ம இந்த வீடியோல 8th standard term 1 first chapter social science பார்த்திருக்கோம். அதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்திருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ், சஜஷன்ஸ், டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.